நம்ம நிகழ்ச்சியில அடுப்பில்லாத சமையல் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் வடை. இதுக்கு தேவையான பொருட்கள்: பொடித்த பிரெட், பொடித்த நிலக்கடலை, பொட்டுக்கடலை பொடி, நறுக்கிய வெங்காயம், துருவிய கேரட், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி இலை, இஞ்சி துருவியது, தயிர், மிளகாய் தூள். பிரெட் மசால் வடை செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரெட்டு வழக்கம் போல் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு பல்சரில் ஒரு 2-3 வாட்டி சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாக ஆகிடும். இது கூட நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் கிரவுண்ட்நட் பவுடர் ஆட் பண்ணுறோம். அதாவது நிலக்கடலையை, வறுத்த நிலக்கடலையை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லா டிஷ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய டிஷ்க்கு யூஸ் பண்ணலாம். புளியோதரைக்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் கிரேவிஸ்லாம் கூட இது யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம பொட்டுக்கடலை பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம். அது 1 டேபிள் ஸ்பூன். நறுக்கி வச்ச வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இல்லை உங்களுக்கு விருப்பம் வெங்காயம் பிடிக்காதுங்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். கேரட் துருவல் அதுவும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நறுக்கிய கொத்தமல்லி அதுவும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. புதினா சும்மா ஸ்மெல்லுக்கு கொஞ்சம். எப்போவுமே புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் போடும்போது இந்த மாதிரி கையில் கிள்ளி போடுங்க. அப்போ தான் வாசனை அதிகமாக இருக்கும், நல்ல வாசனை கிடைக்கும். ஏன்னா இப்படி வச்சு நசுக்கும் போது அதில் இருக்கிற அரோமேட்டிக் ஆயில்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே ரிலீஸ் ஆகி உங்கள் ஃபுட்டு நல்ல வாசனை கொடுக்கும். புதினா போட்டுட்டோம். இது கூட இஞ்சியும் அப்படி தான் சுவைக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவும் அது 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இன்னும் மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். அதுலேயும் காரம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா பச்சை மிளகா வெறும் கரம் மசாலாலாம் போடாமல் வெறும் பச்சை மிளகா போட்டும் பண்ணலாம். அது போட்டுக்கிறோம். அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். பச்சை மிளகா சேர்த்தாச்சு. மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் அதுவும் 1 சிட்டிகை போட்டுக்கோங்க. இது டேஸ்ட்டுக்கு தான், ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். அதனால் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை போடாமல் உங்ககிட்ட கரம் மசாலா தூள் அவைலபிளாக இல்லைன்னா கூட விட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு ப்ரெட்டுக்கெல்லாம் கம்மியாக உப்பு போட்டாலே போதுமானது. போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பிசைய போகிறோம். இந்த பிரெட் தூளோட நீங்கள் போட்ட பொட்டுக்கடலை மாவு, நிலக்கடலை மாவு, இந்த மாதிரி நிலக்கடலை எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் நிறையா கிடைக்கும். எல்லாம் சின்ன வயசில் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நிலக்கடலை, வெல்லம் இதெல்லாம் அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட அது க்ரோத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நிலக்கடலையெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. நிலக்கடலையை நிறையா நம்ம டிஷ்ஷஸில் சேர்த்துக்கணும். இது இந்த வடை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டாம். இது எண்ணெயில் போட்டு பொரிக்க தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலே அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஃபைனலாக இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு, உப்பும் போட்டிருக்கோம், வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் இப்படி பிசைஞ்சிங்கன்னா அந்த நம்ம போட்ட ஈரமான பொருட்கள், அதாவது வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் எல்லாத்துல இருந்தும் வர்ற ஈரம் ப்ரெட்டை ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் பிடிமானம் உள்ளதாக ஆக்கியிருக்கோம். இன்னும் வடைங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதை சேர்த்து பிடிக்கிறதுக்கு வரணும். அதுக்காக தயிர் இன்க்ரீடியன்ஸ் சொல்லும் போது தயிர் சொல்லியிருந்தோம். அந்த தயிரில் ஒரே 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது தேவையான அளவுக்கு போட்டு தான் பிசையணும். அதனால் தயிர் 1 டீஸ்பூன் இருந்தாலே போதுமானது. தயிரை கொஞ்சமாக போட்டு உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். அதை கொஞ்சம் போட்டுட்டோம். இப்போ நம்ம போட்ட 1 ஸ்பூன் பத்தலை, மறுபடியும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம்.
ஏன்னா இந்த பொட்டுக்கடலை மாவும் போடலைன்னா அதில் இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற ஈரமும் ப்ரெட்டுக்கு சரியாக இருக்கும். ஆனால் நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டதுனால பொட்டுக்கடலை மாவு எப்போவுமே கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக இழுத்துக்கக்கூடிய ஒன்று. அதனால் பொட்டுக்கடலை மாவு நிறைய தண்ணி இழுக்கும். அதுக்காக அதுக்கு ஈரத்தன்மை கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வடை வந்து செஞ்சதும் உடனே சாப்பிட்றத விட கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்தீங்கன்னா நல்லா அந்த ஈரப்பதம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வடை வந்து உங்களுக்கு மேலே தொட்டிங்கன்னா ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா மேலே வந்து அப்படியே ட்ரையாக இருக்கிற மாதிரி இது இருக்கும். அப்படியே காத்தாட ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்து அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வடை ஃபீல் நல்லா கிடைக்கும். ஆனால் எண்ணெய் இல்லாத வடைங்கிறதுனால டேஸ்ட்டில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தான் வேண்டியிருக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு கூட இதை நீங்கள் கொடுக்கலாம். வயசானவங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு எண்ணெயில் பொரிச்ச பண்டங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த வடை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வடை மாவு நல்லா பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. இப்படி பிடிச்சிங்கனாலே வடை பிடிக்க வரும். வடையா தட்டுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்ல மாவா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை வடையாக்க வேண்டியது தான். ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தானா காலையிலே நீங்கள் இந்த கேரட் துருவல் வெங்காயம் நறுக்கிறது இந்த வேலையெல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா வந்த உடனே ஈவினிங் இது ரெடியாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதாவது நறுக்கிறது துருவுறது இதையெல்லாம் மட்டும் நீங்கள் முதல்ல பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட வித்தின் மினிட்ஸ் நீங்கள் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். நீ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வடை எண்ணெயில் போடுறதுக்கு எப்படி போடுவீங்களோ அது மாதிரி தட்டிக்கோங்க. இவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. இது யாருமே சாப்பிட்றவங்க யாருமே இது வந்து நீங்கள் ப்ரெட்டில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து பொட்டுக்கடலையோட வாசனை இருக்கும், நிலக்கடலையோட வாசனை இருக்கும். அப்புறம் இந்த வெங்காயம் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியின் அடுத்ததான உணவு மருந்து செக்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக்.